அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரசன்னா கலைசெல்வன். இன்று நாம் மலேசிய தமிழர்களின் வாழ்வியல் குறித்து பார்க்க உள்ளோம். பண்பாடு, கலாச்சாரம், நம்பிக்கைகள், மொழி பயன்பாடு, பண்டிகைகள், கலைகள் போன்றவை மலேசிய தமிழர்களின் வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக அமைகின்றது. முந்தைய காலத்தோடு தற்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மலேசிய தமிழர்களின் வாழ்வியல் முறைகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றம் கண்டுள்ளன எனலாம். முதலாவதாக, மலேசிய தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம். தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்திய பெருமை நாமக்கல் கவிஞரையே சாரும். வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு எனலாம். இதற்கு முக்கிய காரணமாக அமைவது மனித இனம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை காட்டிலும் எவ்வாறு வாழக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்த தமிழரின் பண்பாடு ஆகும். தமிழரின் தலைசிறந்த பண்பாடாக அமைவது விருந்தோம்பல் ஆகும். வீட்டிற்கு வரும் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களையும் அன்போடு உபசரித்து முகம் மலர உணவு கொடுத்து உள்ளன்போடு வழி அனுப்பும் சிறப்பை குறிக்கின்றது தமிழரின் விருந்தோம்பல் பண்பாடு. இத்தகைய சிறந்த பண்பாட்டை இன்றளவும் பலர் கடைபிடிப்பது பெருமைக்குரிய ஒன்றாக போற்றப்படுகின்றது. விருந்தோம்பல் தொடர்பாக சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி விருந்தோம்பலை போற்றி திருவள்ளுவர் 10 குறள்கள் கொண்ட அதிகாரத்தையும் எழுதியுள்ளார். அடுத்ததாக, தமிழர்கள் சமைத்தலுக்கு பயன்படுத்திய பொருள்கள் தமிழரின் பண்பாடாகவும் கலாச்சாரமாகவும் அமைகின்றது. முன்பு அம்மி அரைத்து மண் சட்டியில் சமைத்தலை வழக்கமாக கொண்டிருந்தனர். தற்காலத்தில் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் பல மின்சாதன பொருட்களை சமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. வளர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் அனைவரும் காலில் சக்கரம் கட்டி கொண்டு வாழ்வது போல் நேரத்தை விரைவாக கடந்து வாழ்கின்றனர். அப்படி இருக்கும் பொழுது வழக்கமாகவும் பாரம்பரியமாகவும் பயன்படுத்திய பொருட்களை கொண்டு சமைத்து உண்ண நேர பற்றாக்குறை நிகழ்வதால் மின்சாதன பொருட்களை கொண்டு உணவு சமைப்பது மட்டுமின்றி திடீர் உணவு என்று பல திடீர் உணவுகளை சமைத்து வருகின்றனர். அடுத்ததாக, தமிழர்களின் உணவு உண்ணும் முறை. உணவு உண்ணும் முறை தமிழர்களால் கடைபிடித்த முறையாக அமைகின்றது. முன்பு வாழை இலையில் உண்ணுதல், தரையில் அமர்ந்து உண்ணுதல், கைகளை பயன்படுத்தி உண்ணுதல் தமிழர்களின் வழக்கமாக இருந்தது. இந்த வழக்கம் பலரால் இன்றளவும் பின்பற்றப்படுகின்றது. வாழை இலை மற்றும் தரையில் அமர்ந்து உண்ணுதல் சிறுபான்மையினர் மட்டுமே வீட்டில் வழக்கமாக கொண்டுள்ளனர். நவீன வாழ்க்கை வாழும் மக்கள் வீட்டில் மேசை நாற்காலியில் அமர்ந்து தட்டுகளை கொண்டே உணவு உண்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். விழா காலங்கள்ல தான் வாழை இலையை பயன்படுத்தி அவங்க உண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மலேசியாவில் பெரும்பாலான உணவகங்களில் வாழை இலை மற்றும் மண் சட்டி சாப்பாட்டிற்கு பெரிய அளவிலான வரவேற்பு இருப்பதை காண முடிகின்றது. அடுத்ததாக, மலேசிய தமிழர்கள் அணியும் உடைகள். தமிழர்களின் பாரம்பரிய உடைகளான வேட்டி, புடவை, பாவாடை சட்டை, பாவாடை தாவணி ஆகியவை தற்போதைய காலகட்டத்திலும் திருவிழா, பண்டிகை போன்ற தினங்களில் இளையோர் சமுதாயம் உட்பட அனைவரும் பாரம்பரிய ஆடைகளை அணிவதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது. சிறுபான்மையினர் மட்டுமே இத்தகைய பாரம்பரிய ஆடைகளை அணிவதில் நாட்டம் செலுத்துவது இல்லை. நவீன காலகட்டத்தில் நவீன ஆடைகளை அணிய விருப்பம் கொள்கின்றனர். இன்னும் சிலர் பாரம்பரிய ஆடைகளை நவீனமாக மாற்றி அணிகின்றனர். அடுத்ததாக, தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டில் சில விழாக்கள் கொண்டாடுவதும் அடங்கும். உதாரணமாக திருமணம், புனித நீராட்டு விழா, வளைகாப்பு போன்றவையாகும். முந்தைய காலத்தில் பின்பற்றப்பட்ட சில விழாக்களின் முறைகள் தற்காலத்திலும் முழுமையாக பின்பற்றப்படுவதில்லை எனலாம். காலத்திற்கு ஏற்ப வாழ்க்கை முறையில் மாற்றம் அடைவது போல் விழாக்களை கொண்டாடும் முறைகளும் மாற்றம் அடைந்து கொண்டுதான் வருகின்றது எனலாம். அடுத்ததாக, மலேசிய தமிழர்கள் போற்றும் நம்பிக்கைகள். நம்பிக்கைகள் என்று பார்க்கும் பொழுது இறை நம்பிக்கை, சகுன நம்பிக்கை, சோதிட நம்பிக்கை, விலங்குகள் அல்லது பறவைகள் வழி நம்பிக்கை, இயற்கை வழி நம்பிக்கை போன்றவையை நாம் காண உள்ளோம்.
முதலாவதாக, இறைவனை வணங்கி விரதம் எடுத்தல் மற்றும் சைவம் உண்ணுதல் மலேசிய தமிழர்கள் பின்பற்றும் இறை நம்பிக்கைகளில் ஒன்றாக அமைகின்றது. திருவிழா போன்ற நன்னாட்களில் இறைவனை எண்ணி சைவம் உண்ணுதல், தைப்பூசம், நவராத்திரி, சிவராத்திரி, சித்திரை புத்தாண்டு, பொங்கல் போன்ற தினங்களில் 1 நாள், 3 நாள் அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்கு அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இறைவனை எண்ணியும் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவும் சைவம் எடுப்பது உண்டு. அடுத்ததாக, வழிபாட்டு பொருள்களை குப்பைகளில் எறியக்கூடாது என்று கூறுவதும் உண்டு எனலாம். கடவுளுக்கு மரியாதை செலுத்துதல் போல் இறை வழிபாட்டு பொருளுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் வழிபாட்டு பொருள்களை ஓடுகின்ற நீர் அல்லது கடலில் விடுவது வழக்கமான ஒன்றாக அமைகின்றது. அடுத்ததாக, அசைவம் அல்லது மாமிசம் உண்ட பின் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பதை சிலர் இறை நம்பிக்கையாக கொண்டுள்ளனர். சில வீடுகளில் உண்பதற்கு முன்னரே இறைவனை வணங்க வேண்டும் என கூறுவதும் உண்டு. மேலும் பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்திலும் இறைவனை வணங்குதலும் கோவிலுக்கு செல்லுதலும் கூடாது என கூறுவதும் உண்டு. இறைவனை வணங்கும் போது தூய்மையாக இருத்தல் அவசியம் என்பதை இந்த நம்பிக்கைகள் குறிக்கின்றன. ஆனால் இத்தகைய இறை நம்பிக்கைகள் சிறுபான்மையினால் மட்டுமே முழுமையாக கடைபிடிக்கப்படுகின்றது எனலாம். பெரும்பாலானோர் சூழலுக்கு ஏற்ப நம் நிலையை மாற்றிக்கொள்வது சமயோகித புக்தி என எண்ணுகின்றனர். அது மட்டுமின்றி இறைவனை வணங்க மன தூய்மை போதுமானது என்பது சில தரப்பினரின் கருத்தாகவும் அமைகின்றது. அடுத்ததாக, சகுன நம்பிக்கை. சகுனம் என்பது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரம், நிமித்தம் என்ற பொருளையும் இங்கு குறிப்பிடுகின்றது. பொதுவாக நல்ல காரியம், விழா, திருமணம் போன்ற நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன் சகுனம் பார்ப்பது அனைவரும் கடைபிடித்து வரும் ஒன்றாக அமைகின்றது. அது மட்டுமின்றி சிலர் எழுந்தவுடன் நாம் பார்க்கும் முதல் நபரை வைத்து அன்று நம் நாள் எவ்வாறாக அமையும் என கூறுவதும் உண்டு. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சிலர் எழுந்தவுடன் அவர்களது முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது, உள்ளங்கையை பார்த்தல், தாயை பார்த்தல், சாமி படத்தை பார்ப்பது என்ற வழக்கத்தை கொண்டுள்ளனர். அன்று நமக்கு பிடிக்காத ஒரு நபரை பார்த்தால் அன்று நம் நாள் ஏதேனும் தலைகள் நிகழும் என்ற எண்ணமும் கொண்டுள்ளனர். தொடர்ந்து மலேசிய தமிழர்களிடையே சோதிட நம்பிக்கையும் உள்ளன எனலாம். சோதிடத்தின் அடிப்படை என்பது வானியல் சாஸ்திரமாகும். ஏன் அப்படின்னா, வானியல் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள கிரகங்கள், நட்சத்திரங்கள், இயக்கங்களை அடிப்படையாக வைத்து இயங்குவது சோதிட சாஸ்திரம். சோதிடம் என்பது விஞ்ஞானமாகவும் கருதப்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம். கிளி சோதிடம், கைரேகை சோதிடம், நாடி சோதிடம் என சோதிடம் பல வகைகளை கொண்டிருக்கின்றது. முன்பிரிவியையும் எதிர்காலத்தையும் கணிப்பதற்காக சோதிடம் பெருமளவில் பார்க்கப்படுகின்றது. சோதிடம் விஞ்ஞானமாக கருதப்பட்டாலும் சிலர் சோதிடம் மீதான நம்பிக்கையை மறுக்கின்றனர் எனலாம். தொடர்ந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை எதிர்ச்சியாக பார்ப்பதன் வழியாகவும் சகுனங்களை நிர்ணயிப்பது உண்டு. மேலும் விழா காலகட்டத்தில் மழை வந்தால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என இயற்கையின் வழியாகவும் சகுனம் பார்ப்பதும் உண்டு என சொல்லலாம். அடுத்ததாக, மலேசிய தமிழர்களின் வாழ்வியலில் மொழி பயன்பாடு அடிப்படையில் முதலாக நாம் பார்க்க இருப்பது மொழி கலப்பு. மொழி கலப்பு மலேசிய தமிழர்களின் வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது என சொல்லலாம். மலேசியாவில் பன்மொழி சூழல் கொண்ட ஒரு நாடாக அமைவதால், மூவின மக்கள் வாழ்வதால் மலேசியர்களின் வாழ்வில் மொழி பயன்பாட்டில் மொழி கலப்பு நிகழ்கின்றது. சரளமாக தமிழ் மொழியோடு சேர்ந்து ஆங்கில மொழி, மலாய் மொழியும் கலந்து பேசுவது மொழி கலப்பாக அமைகின்றது. அடுத்ததாக, மொழித்தாவல் என்பது முழுமையாக ஒரு மொழியை, அதாவது தாய்மொழியை தவிர்த்து வேறு மொழியை முழுமையாக எந்த ஒரு மொழி கலப்பும் இல்லாமல் பேசுவது மொழித்தாவலாகும். உதாரணமாக, தமிழர்களாக இருந்தும் தாய்மொழியான தமிழ் மொழியை பேசாமல் ஆங்கில மொழியில் முழுமையாக பேசுவது மொழித்தாவலை குறிக்கின்றது. மலேசிய தமிழர்களின் வாழ்வில் மொழித்தாவல் சற்று குறைவாகவே உள்ளது எனலாம். அடுத்ததாக, தமிழ் பெயர்கள் மீது நாட்டமின்மை.
தமிழர்கள் தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்களை காட்டிலும் சமஸ்கிருதம் அடிப்படையிலான பெயர்களையே வைக்க விரும்புகின்றனர். நவீனமான பெயர்களை வைக்கவே விரும்புகின்றனர். அடுத்ததாக, சமூக ஊடகங்களில் தமிழ் மொழி பயன்பாடு குறைவு. சமூக ஊடகங்களில் தமிழ் மொழியை பயன்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி வழங்கியிருந்தாலும் மலேசிய தமிழர்கள் ஆங்கில மொழியையே அதிகமாக பயன்படுத்த விரும்புகின்றனர். அடுத்ததாக, தமிழ் பள்ளியை தேர்வு செய்வதில் தயக்கம். மலேசிய தமிழர்கள் தங்கள் குழந்தைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புவதை காட்டிலும் மலாய் பள்ளி, சீன பள்ளி, தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பவே விருப்பம் காட்டுகின்றனர் எனலாம். அடுத்ததாக, மலேசிய தமிழர்கள் கொண்டாடும் பண்டிகைகள் மற்றும் சமய திருநாள்கள். பண்டிகைகள் மற்றும் சமய திருநாள்கள் என்ற அடிப்படையில் பொங்கல், சித்திரை புத்தாண்டு, தைப்பூசம், பங்குனி உத்திரம், அமாவாசை வழிபாடு, கார்த்திகை தீபம், நவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, ஆடிப்பெருக்கு, குடமுழுக்கு, திருவிழா, குலதெய்வ வழிபாடு, தீபாவளி என பல பண்டிகைகள் மற்றும் சமய திருநாள்கள் மலேசியாவில் கொண்டாடப்படுகின்றது. மலேசியாவில் முக்கியமாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் பண்டிகைகள் அல்லது சமய திருநாள்களில் ஒன்றாக அமைவது பொங்கல், தீபாவளி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்றவையாகும். இந்த பண்டிகைகள் சிறப்பாக மலேசியாவில் கொண்டாடப்படுகின்றது எனலாம். அடுத்ததாக, மலேசிய தமிழர்கள் போற்றும் கலைகள். மலேசிய தமிழர்கள் போற்றும் கலைகள் என்ற அடிப்படையில் முதலாவதாக சிலம்பக்கலை. சிலம்பக்கலை தமிழர்களின் தற்காப்பு கலையாகவும் வீர விளையாட்டாகவும் அமைகின்றது எனலாம். இந்த சிலம்பக்கலையை சிறுபான்மையினர் கற்றுக்கொள்ள நாட்டம் காட்டுகின்றனர். பள்ளிகளிலும் சில கோவில்களிலும் சிலம்பக்கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அடுத்ததாவதாக, நடன கலையாக அமையும் பரதநாட்டியம் மலேசியாவில் பலரால் பயின்றப்பட்டு வருகின்றது எனலாம். மலேசியாவில் பல பரதநாட்டிய வகுப்புகள் உள்ளன. சில கோவில்களிலும் பரதம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. பரதத்தில் சலங்கை பூஜை செய்த பின் காலில் சலகை அணிந்து நடனம் ஆடுவர். பிறகு அரங்கேற்றம் செய்த பின் பரத ஆசிரியர்களாவர். திருமணம், திருவிழா போன்ற விழாக்களில் சிறப்பு நடனமாக பரதம் ஆடப்படுகின்றது. மலேசியாவில் பரதநாட்டியம் மீதான வரவேற்பு சிறப்பாக உள்ளது எனலாம். அடுத்ததாக, மலேசியாவில் இசைக்கலை சிறப்புமிக்க ஒன்றாக அமைகின்றது. சங்கீத வகுப்பு, இசைக்கருவி வாசிக்கும் வகுப்பு மலேசியாவில் உள்ளன. ஆனால் குறைந்த அளவிலான வகுப்புகள் மட்டுமே உள்ளன எனலாம். பாரம்பரிய இசைக்கருவிகள் மட்டுமின்றி மேலை நாட்டவர்களின் இசைக்கருவி வாசிக்கும் வகுப்பிற்கு அதிக அளவிலான வரவேற்பு உள்ளது. அடுத்ததாக, உறுமி அடிக்கும் கலை மலேசியர்களிடம் அதிக வரவேற்பு காணப்படுகின்றது. உறுமி அடித்தலில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்கின்றனர். சமயம் தொடர்பான பெரும்பாலான விழாக்களில் உறுமி அடித்தலை காண முடிகின்றது. உறுமி கற்பிக்கும் மன்றங்களை மலேசியாவில் காண முடிகின்றது. இறுதியாக, தமிழர்களின் வாழ்க்கையை நெறியாக வாழ்வதற்கு முன்னோர்கள் பல பண்பாடுகளையும் நெறிகளையும் வகுத்துள்ளனர். அந்த நெறிகளை பின்பற்றி வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து நமக்கு முன்னுதாரணமாகவும் விளங்கியுள்ளனர். கால மாற்றத்திற்கு ஏற்ப நவீனத்துவத்தை பின்பற்றினாலும் நம் சமுதாயத்தின் மூலத்தை என்றும் மறவாமல் இருத்தல் அவசியம். அடுத்த தலைமுறையினர் தமிழ் பண்பாட்டை போற்றும் வகையில் தற்போது வாழும் மக்கள் வழி செய்ய வேண்டும். நல்லது தீயது அறிந்து வாழ்க்கையில் சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். தமிழரின் அடையாளமாக அமைவது மொழியாகும். அவ்வகையில் மொழி அழியாத போது இனம் என்றும் அழிவை எதிர்நோக்காது எனலாம். அக்கறையுள்ள ஒரு தொன்மையான இனத்தில் பண்பாட்டு அழகும் அடையாளமும் ஒரு சிறுபான்மையினால் கெடுமானால் பெரும்பான்மை தமிழர்கள் ஏமாளிகளாக முன்பு போல் பலவற்றை இழந்து இழிநிலைக்கு தள்ளப்படும் சூழ்நிலை ஏற்படும். எனவே நம் வாழ்வியல் கூறுகளை போற்றி சிறந்த முறையில் வாழ்வது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும். நன்றி, வணக்கம்.